நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புந்து போவதை நீ காண்பாய். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கிறீங்களா? சங்கீதம் 37:34 எழுதியிருக்கிற அந்த வசனம் எவ்வளோ பெரிய வசனம்னு. வாழ்க்கையில் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அவங்க நீதிமானாக இல்லைனா கூட அநேக முறை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள் இந்த பூமியை. ஸோ இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கயிறுகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டுச்சுன்னா நீங்கள் துன்மார்க்கரில் ஒருவராக இருக்கிறபடி மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட கயிறுகள், அதாவது நிறையா பொய்யான பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில மனிதர்களை கட்டுங்க, இந்த மனுஷனை கட்டுங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஜெபத்தில். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விடுதலை பண்ணாதான் நீங்கள் விடுதலை ஆவீங்க. கட்டுறதுனால விடுதலை வரப்போகிறது கிடையாது. அந்த மனிதனுக்கு பின்னாடி என்ன தீமை இருக்குது, அந்த தீமையை நான் கட்டுறேன். அந்த மனிதனை எனக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறது என்ன, அந்த தீமை இல்லாமல் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் தீமைக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணிட்டீங்கன்னா நீதிமான்களை நீங்கள் பொய்யானவர்களாய் நியாயம் தீர்க்க மாட்டீங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த சாந்த குணத்தை கொடுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் துன்மார்க்கருடைய கயிறுகள், அதனுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காம தேவன் உங்களை பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த வழியை கை கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று காண்பீர்கள். ஆமேன்.